நீலாம் சொல்லி நாங்கள் கேட்குறோமான்றது தான் சில பேருக்கு இங்கே திட்டு அந்த ஃபேக் ஐடி ஒரு 10 ஐடி வச்சுக்கோ அவனை திட்டு வேணாம் சொல்லி நம்ம கேட்குறோமா அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா. நம்ம தான் சினிமாவில் இருக்கிறோம், பேசுகிறவங்க இல்லைல்ல. Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu, and Grand Royal Tours presents Behind Notes Master Inspirers with Yogi Babu, powered by Dr. Shivarma Avaltharum Ayurveda, Kartipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots, Naturals, world's fastest growing salon chain, Arabian Garden Seafood Restaurant, Social Eagle AN Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Air Fiber Wi-Fi, Howda Pay, powered by Worker Bee. யோகி பாபு இன்னும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பார், இல்லாட்டி கோயிலில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி. ஏன் அவ்வளோ பக்தி? ஏன்னா எப்போதும் நிறைய கோயில்கள் போகிறீங்க, நிறைய நேரங்களும் உங்களை பார்க்க முடியுது. அது நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. அதை நான் ஓடுறேன், அது பின்னாடி உலகம் ஷூட்டிங் போகிறீங்க, ஒரு சின்ன டைம் கிடைச்சாலும் அந்த ஊரில் இருக்க கோயிலுக்கு போடுவீங்க. அந்த மாதிரி நானே உலகம் அதை உருவாக்கி வச்சிருக்கேன். என் கேரவன்லேயே சாமி தான் சென்டரில் பார்த்துக்குவேன். டைரக்டர் பெரிய ஆளா சின்ன ஆளா, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பெரிய ஆளா சின்ன ஆளான்னு பார்ப்பீங்களா? இல்லை எனக்கு ஒரு 4 நாள் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னாங்க. அண்ணன் கேரக்டர் டேய் நான் என்னடா அண்ணன், அவங்களுக்கு போய் அண்ணன் ஆமாண்ணா அப்படின்னு டைலாக் அடிச்சு நடிக்க வச்சாங்க. அதுதான் டூரிஸ்ட் ஃபேமிலி. ஓ, சிம்ரன் மேடமுக்கு அண்ணனா பண்ணது. ஆமாம், அது அட்லீஸ்ட் எனக்கு வந்து நான் அவர் வந்து தெரிய பண்ணேன் விஜய் சார் காம்போ அது எல்லாமே. அது பண்ணும்போது அந்த படத்தில் வந்து நல்லா வந்தது. போய் டப்பிங்லாம் எல்லாமே போனோம். கிட்டத்தில் பார்த்தா அது ஃபுட்டேஜில் போயிடுச்சு. டோட்டலாக எல்லாமே அப்படி போனோடனே நான் அப்புறம் கேட்டேன், என்னப்பா எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு. நான் எப்போ படம் பண்ணாலும் என் படத்தில் என்ன படம் பண்ணாலும் நீ இருப்பேன் அப்படின்னாரு. அது இன்னி வரைக்கும் ஜவானு அடுத்து அல்லூர் சார் படம் எல்லார் படமும். பரியரும் பெருமாள் வந்து மாரி செல்வர் ஃபர்ஸ்ட் நாள் உட்கார ஷூட்டிங் பாரில் பண்ணும்போது அந்த ஷூட்டிங்கில் காலேஜ் சீன்லாம் எடுக்கும்போது பயங்கர கலாட்டாக பண்ணியிருந்தேன். இப்படி போடலாம் அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. ஆனால் அது இல்லைன்னு சொல்லிகிட்டே இருந்தாப்புல மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு பத்திரிக்கை கொடுத்து கையில் கொடுத்து அந்த பத்திரிக்கை ஃபுல்லாக படித்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து வச்சுட்டு ஓகே நம்ம கவுண்டர் வச்சுட்டு காமெடி பண்ணிட்டு போகிற படமே கிடையாதுன்னு. இது இப்படி தான் இந்த கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்துறது அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்களா? அது அப்போலேருந்தே உங்களுக்கு அந்த மனநிலை வந்துருச்சா? டே நைட்டு சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரியிலனா யோகி பாபு டே நைட் நடிச்சிட்டே இருப்பார் அப்படின்னு. கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணுங்கிறது சின்ன வயசுலேயே மைண்டில் செட் ஆகிடுச்சா? இல்லை ஆரம்பகால போராட்டங்கள் அப்படி ஒரு படிப்பினை யோகி பாபுக்கு கொடுத்துருச்சா? இல்லை, நான் முதல்ல வந்து இப்போ நம்ம ஒரு கம்பெனி வேலை தேடும் போது சரி ஓகே பல கம்பெனிக்கு போவோம், அது வேறு வெளியில். சினிமாவில் வரும்போது நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு நம்ம பயன்படுத்தி ஆகணும். சின்ன ரோலாக இருந்தாலும் பண்ணணும்னு சொல்லி தான் ஒரு எப்படி குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 மாதம் அட்மாஸ்பியராக பண்ணேன். லுல்லு சம்பாவில் ஒரு 50 ரூபா சம்பளத்துக்கு ராம்பாலா சார் எனக்கு வேலை கொடுத்து ஒரு 50 ரூபா தான் சம்பளம் அப்போ நான் வாங்கிட்டு இருந்தது. ஆமாம், அட்மாஸ்பியராக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் மாற ராம்பாலா சார் ஒரு டைலாக் 2 டைலாக் சாமினா சார்லாம் சப்போர்ட் பண்ணி இப்போ மிஸ் ஆகிட்டார் சேஷ் அண்ணன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டைலாக் 2 டைலாக்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு அப்படியே வந்து அப்புறம் அவங்க கூட உட்காந்து நீ எதுக்கு வந்து அப்படின்னா சார் நான் அப்படியே உட்காந்து எதுக்கு ராமஜெயம் எது வந்தியா இது மூஞ்சி காமெடி மூஞ்சிடா கிளம்புடா அப்படின்னு அடித்து தொத்தி விட்ருவாரு. அவர் சொன்னது தான் இன்றைக்கி பழிச்சிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு நடிகராக உட்காந்துருக்கோம். இல்லை ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி 6-7 மாதம் அட்மாஸ்பியர்லேருந்து படிப்படியாக மேலே வந்து அப்போ வந்து ஓடணுங்கிற ஒரு பெரிய வேட்கை இருக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும். இப்போ வந்து உங்களுக்குன்னு ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிட்ட பிறகும் கூட சின்ன சொனக்கம் கூட இல்லாமல் எப்போதுமே ஓடிட்டே இருக்கீங்களே, அது ஏவிஎம் முருண்டு ஏன் ஓடுதுன்னு கேட்குறீங்களா? இல்லை அதுவே ஓடித்தானே அது ஓடித்தானே. அது சினிமாவுக்கு வாய்ப்பு தரவும் சரி, சினிமாவில் இருக்கிற எல்லாருக்குமே ஏவிஎம் முருண்டு வந்து எப்போவுமே ஒரு கனவு தானே. அது உள்ளே போகணும், அது ஏதாவது ஒரு இப்படியே ஒரு படம் பண்ணிடணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லைங்களா. அது சுத்திரக்காரவெல்லாம் சினிமாவுக்கு வாய்ப்பு தரவங்களும் சரி எல்லாருமே சரி சுற்றிட்டே இருப்பாங்க. நானும் கடைசி கால வேலும் சுற்றிட்டே இருப்பேன். இப்படி தான் ஓடிட்டே இருப்பேன். ஓகே, அதில் உங்களுக்கு இன்னும் ஒரு டயர்ட்னஸ்லாம் வரல? நம்ம ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டோமே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்படி இதுவெல்லாம் எதுவுமே யோசிச்சது இல்லை. நான் அது சேம் அப்போ எப்படி இருந்தோனோ அப்படி தான் ஓட தோணுது. ஏன்னா இப்போ குழந்தைங்களாம் இருக்காங்க. இப்போ முன்னெல்லாம் வண்டி போடு 4 படம் 5 படம்லாம் ஓடுவேன். இப்போ ஒரு 3 படம், ஒரு நாளைக்கு 2 படம் அது மாதிரி பிளான் பண்ணி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஏன்னா ஃபேமிலியும் கொஞ்சம் இருக்கிறதுனால அவங்களையும் பார்க்கணும் அப்படின்றத ஒரு நினைச்சிருக்கோம். சில நேரத்தில் எனக்கு தோணும் யோகி பாபு இன்னும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பார், இல்லாட்டி கோயிலில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி. ஏன் அவ்வளோ பக்தி? ஏன்னா எப்போதும் நிறைய கோயில்கள் போகிறீங்க, நிறைய நேரங்களும் உங்களை பார்க்க முடியுது. அதுக்கு பதில் ஒன்றே ஒன்று தானே சொல்லணும். அது வந்து நம்ம அதை நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. அதை நான் ஓடுறேன், அது பின்னாடி அவ்வளோதான். ஓகே, பட் சின்ன வயசுலேருந்து ஒரு மாதிரி ஆமாம்ண்ணா அது இப்போ உருவாகினது கிடையாது. அது நான் படிக்கிற காலத்தில் அது நினைவு தெரிஞ்ச காலத்துலேருந்து அது கோயில் ஃபேமிலி அப்படி தான் இருப்பாங்க. கொஞ்சம் ஆன்மீக ஃபேமிலி தான் டோட்டலாகவே சாமி கும்பிடுவாங்க. அது அப்படியே எங்களை பழகி அது கண்டினியூ
அது வந்து நம்ம ஒரு தனி பொருளாகவும் ஒரு தனிப்பட்ட ஒரு இதுவாக நம்ம பார்க்க தோணலைண்ணா. அது ஒரு உலகமாக பார்க்க தோணுதா, அதனால் வந்து அது பதில் சொல்ல முடியல என்னால். புரியுது. ஓகே. அது ஒரு ஃபீலிங், அது ஒரு வேர்ல்டு, அது ஒரு உலகமாக. இப்போ ஷூட்டிங் போகிறீங்க, ஒரு சின்ன டைம் கிடைச்சாலும் அந்த உள்ள இருக்க கோயிலுக்கு போயிடுங்க, அந்த மாதிரி? நானே உலகமாக தான் உருவாக்கி வச்சிருக்கேன். என் கேரவன்லேயே சாமி தான் சென்டரில் பார்த்துக்கும். அப்படியா? ஓ, ஃபுல்லாக சுற்றி சாமி தான் இருக்கும். போஸ்ட் அடிச்சு தான் சாமி உள்ள இருப்பேன். எந்த ஒரு இது இல்லாமல் கொஞ்சம் பயபக்தியோடு இருப்பேன், எந்த ஒரு இது இல்லாமல். ஓகே. அது உங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி ஃபீல் ஆகுதோ? என்ன இல்லை, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கிறது கொஞ்சம் நல்ல ஃபீலிங்காக இருக்கான்னு கேட்குறேன். ஆனால் காரணம் நான் யாருன்னா வந்து தேரில் வந்து என்னை அடிக்க போகிறது அப்படிலாம் கிடையாதுண்ணே. அது வந்து அது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி உண்மைதான். அது ஒரு நம்ம கூட ஒரு பலமாக இருக்கும், ஒரு கவசம், ஒரு பாதுகாப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். நிறைய நடிகர்களோடு நடிச்சிட்டீங்க, ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு மாதிரியான அனுபவம். நீங்கள் சில பேரை பற்றி ஸ்லாகிச்சு சொல்லுவீங்க. இப்போ சமீபத்தில் பிரதீப் ரங்கநாதனை பற்றி கூட சொன்னீங்க. அவன் எல்லா படத்துலையும் இருப்பான், இந்த படத்தில் கூட ஏதோ சொல்லியிருக்கான் அப்படின்னு. அவருக்கும் உங்களுக்குமான நட்பு எப்படிப்பட்டது? கோமாளி தானே, கோமாளிலேருந்து ஆரம்பிச்சது அது. அவன் ஒரு 2 மாதம் நான் தான் வேணும்னு அடம் முடிச்சு உக்காந்தான் பிரதீப் கோமாளியில். அந்த கேரக்டர் அவர் பண்ணால் அண்ணன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் பார்த்தா அவன் ஆஃபீஸில் மீட் பண்ணேன். என்ன பிரதீப் அப்படின்னா, பார்க்கும்போது இப்படி தான் அப்படி ஓரமாக உட்காந்துருந்தேன். யாரா அவன் அப்படின்ற மாதிரி வந்தேன். நான் அவர் தான் டைரக்டர், நாடா அப்படி இருக்கான் வாடா அப்படின்னு சொல்லி என்னப்பா அப்படின்னா அதை சொன்னான். லைனாக சொல்லும் போது எனக்கு ரொம்ப அதான் சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம இது கூட தப்பாக நினச்சிடக்கூடாது திரும்ப கூட அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட இருந்த விஷயம் சொல்லும் போது பயங்கர. அப்புறம் எடுக்கும்போது இன்னும் நான் ரவி சார் சொல்லினே இருப்பார், ஜெயம் ரவி சார் எடுக்கும்போதெல்லாம் நைட் ஷோவில், யோகி பாபு நீ ஒன்றா பாரு, அவன் ஒரு வேறு மாதிரி நம்மளை அடிச்சு காலி பண்ணிட்டு போகிறான் பாரு அப்படின்னு. அதேமாதிரி சொன்ன மாதிரி அவன் பெரிய அளவில் ஒரு 3 படம் 3மே 100% கிளாஸ் பண்ணிட்டான். ஆமாம். இப்போவும் அன்றைக்கி எப்படி அண்ணா சார் அப்படின்னோன்னா அப்படியே தான் இருக்கான். ஒன்றும் நான் எழுதும் போது நீங்கள் இல்லாமல் இருக்காதுன்னு சொல்லிவிடுவோம். அதனால் அந்த நட்பு இன்னும் நிறைய போகும், அவனோட ட்ராவல் நிறைய போகும். ஓகே. ஜாலியாக ஒரு படம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று. அதுலேருந்து டக்குன்னு டோட்டலாக காமெடி இல்லை, ஆனாலும் கொஞ்சம் காமெடி இருக்கும். பட் காமெடி படம்னு சொல்லிட முடியாது. அது மாதிரி ரொம்ப கவனிக்கப்பட்ட படம் மண்டேலா. இப்போ நம்ம கோலமாவுக்கு வைக்கலாம்லாம் நல்ல படம் அப்படின்னாலுமே கூட அது வந்து யோகி பாபு வந்து அந்த ஃபன்னு அது இருக்கும், அப்படியே அது போகும். ஆனால் மண்டேலா அப்படி கிடையாது. மண்டேலா வந்து ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர். எப்படி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறீங்க? அது நான் உண்மையிலே பண்ணல. நான் போனவொடனே நிறைய அட்டகாசம் தான் பண்ணேன். அப்படி டைலாக் போடலாம் நான் எல்லாத்தையும் கேட்டு அப்படியே கவனிந்தான் மேடம். ஓகே நான் அப்படின்ட்டு அப்புறம் தனியாக கூப்பிட்டேன்னா கையை கால் வச்சு சைலண்டாக உட்காந்துடா எப்படி சொல்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸு போட அந்த ட்ரெஸ்ஸு கிடையாது. தலைகாணி உரையிலேருந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துன்னு வந்து கொடுத்த மாதிரி எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டாங்க மண்ணில் போட்டு. இதுதான் போடணும், இதானே என்னப்பா இதில் இது இவா நான் சொல்கிறத மட்டும் செய், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னது மட்டும் தான் நம்ம செஞ்சோம். அவனோட ஐடியா தான், வேறு எதுவுமே என்னோட இதெல்லாம் எதுவுமே கிடையாது. மெடனாக்ஷன் பண்ணது தான், அவன் தான் வேலை வாங்க. ஆனால் தொடர்ச்சியாக நீ ஒரு காமெடி நடிகராக இருக்கப்போ அவங்களுக்கு ஸ்பான்டனியஸாக சில கேரக்டர் இருக்கும். அது கவுண்டமணி சார்லேருந்து அது உண்டு, யோகி பாபு வரைக்கும் அதை பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த சீன் முடிஞ்சிச்சுனப்போ சின்னதாக ஒரு கவுண்டர் போடுவாங்க. ஓகே, ஒரு வேர்டு சொல்லுவாங்க. அது வந்து இந்த ஸ்பாட்டில் தான் அதை ரொம்ப வாட் இஸ் இம்ப்ரவைஸ் பண்ணுவாங்க அப்படின்பாங்க. சில பேர் அதை டப்பிங்கில் இம்ப்ரவைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டு, எப்படி அது அந்த மாதிரி உங்களுக்கு அது அங்கே ஒன்று பேசணும் இங்கே ஒன்று வரணுங்கிற துடிப்பு இருக்க ஒரு ஆள் எல்லாத்தையும் சாந்தப்படுத்திக்கிட்டு அந்த ரோலாக எப்படி மாற முடிஞ்சிச்சு உங்களுக்கு? அந்த டைரக்டரோட வழி தான் நான் அங்கே அவன் சொல்கிறேன். நான் இந்த கதை எழுதுறதுக்கு நான் 1.5 வருஷம் உட்காந்தேன், 1 வருஷம் உட்காந்தேன், இது மட்டும் இருந்தால் போதும் அப்படி மாரி நான் சில விஷயங்கள்லாம் நான் பண்ணாத வந்து அவன் கூட இருந்த அந்த கிருதா கேரக்டரை பண்ண வச்சுருக்கேன். ஆமாம், அவனை பண்ண வச்சு அந்த பையனை பண்ண வச்சுருக்கேன். டக்குன்னு என்ன பண்ணால் ஷார்ட் எடுக்கும்போது அந்த ரேஷன் கடையில் இப்போ உங்களெல்லாம் பார்த்தா பின்வாசல் வழியாக தான் கூப்பிடுவாங்க, வேணா வாங்கணுன்னா முன் வாசலில் வழியாக கூப்பிட்றாங்க, இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு. நான் டேய் டக்குன்னு கீழே அடியில் புளி தெரியுதுன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு கம்மியாயிட்டேன். அவன் என்ன பண்ணான், அடியில் புளி தெரியுதுன்னா அந்த தராசு இருக்குங்க, அடியில் புளி நான் பார்த்தான். என்ன மடடா போங்கடா ஏதாவது புளி வாங்கினாடா, அவர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வச்சுருவார். நான் அப்படி மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன் அவன் கூட இருக்கும்போது. ஆனால் அந்த கதையை அவன் சொல்லி அவன் நம்மளை வந்து உருவாக்குறான். இப்போ அவரும் சரி, மடனாசினும் சரி, மாரி செல்வராஜும் சரி. ஏன்னா பரியரும் பெருமாள் வந்து மாரி செல்வராஜ் ஃபஸ்ட் நாள் உட்கார ஷூட்டிங் பாரில் பண்ணும்போது அவரும் ஒரு 1 மாதம் வெயிட் பண்ணி தான் பண்ணாங்க டேட்டுக்காக. முதல் நாள் சொல்லும் போது ஓகே நான் லைன் மட்டும் தான் கேட்டு வந்துட்டேன். ஏன்னா அவர் ரஞ்சித் நல்லா பழக்கம், இவங்கெல்லாம் நல்லா பழகினால ஒரு நம்பிக்கையோடு போயிட்டேன். போகும்போது பார்த்தா அந்த முதல் நாள் அந்த ஷூட்டிங்கில் காலேஜ் சீன்லாம் எடுக்கும்போது பயங்கர கலாட்டாக பண்ணியிருந்தேன். இப்படி போடலாம் அப்படி பண்ணலான்னு அண்ணா அது இல்லைன்னு சொல்லிகிட்டே இருந்தாப்புல மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு பத்திரிக்கை கொடுத்து கையில் கொடுத்து அண்ணா இங்கே வாங்க இதை படிங்க அப்படின்னு ஒரு அந்த பத்திரிக்கை ஃபுல்லாக படித்தேன். படித்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து வச்சுட்டு ஓகேப்பா
நீ நீ சொல்ற என்ன சொல்கிறேன் அதை நான் அப்படியே செய்கிற மாதிரி செஞ்சு தான் பரியரும் பெருமாள் படம். ஸோ அதோட சீரியஸ் serious. ஒரு டைரக்டருடைய உணர்வை புரிஞ்சுக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆமாம், change அதுதான் மடநாசியனுக்கிட்டே வந்து. ஆனால் இந்த படம் வந்து நம்ம கவுண்டர் வச்சு காமெடி பண்ணிட்டு போகிற படமே கிடையாதுண்ணே. இது இப்படி தான் 1-2 நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் எல்லாமே பண்ண முடியாது. இது இவ்வளோ தான் பண்ண முடியும், நான் சொல்கிறத மட்டும் செய்யணும் அப்படின்னா சரி ஓகேடாண்ணே. அவன் சொன்ன மாதிரி நேஷ்னல் அவார்டு வாங்கினா, ஆஸ்கார் எல்லாம் போயிட்டு சும்மா டச் பண்ணுறது சின்ன அது அந்த வரைக்கும் போயிட்டு வந்து பெரிய விஷயம். பெரிய அதுதான் டைரக்டர்களோட நம்ம சப்போர்ட் பண்ணால் தானே இங்கே அவங்களோட வளர்ச்சியும் தமிழ் சினிமாவும் சரி நமக்கும் ஒரு பெரிய வளர்ச்சியாக இருக்கும். இப்போ ரோல் சின்ன ரோலாக பெரிய ரோலாக நான் பார்க்குறது இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி டைரக்டர் பெரிய ஆளா சின்ன ஆளா, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பெரிய ஆளா சின்ன ஆளான்னு பார்ப்பீங்களா? இல்லை அந்த ஆள் கஷ்டப்பட்டு வந்தவன் அவனுக்கு ஒரு வாய்ப்பு அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆனால் இப்போ நான் வந்து அது கரெக்டான கேள்வினா என்னென்னா நம்ம தமிழ் நோன்ற ராம்பிரகாஷ் ராயப்பா இருக்கார். அவருக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு அட்வான்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அவர் என்னை வச்சு ஒரு லீடாக பண்ணுறதுக்கு சரி அந்த படம் பண்ண முடியல. அதுக்கப்புறம் டக்குன்னு அந்த ப்ரொடக்ஷன் வந்து என்கிட்ட வந்து எனக்கு ஒரு 4 நாள் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னாங்க. சரி ஓகே நம்ம வாங்கினதுக்கு அதை நம்ம அப்படியே கழிச்சிடலாங்க அப்படின்னாங்க. சரி ஓகேங்க பண்ணிக்கலாம். யாருன்னா புது பையன் தான் சொன்னாங்க. அவர் வர சொல்லி கதை சொல்லுங்கள். அப்புறம் கேரன் வந்து கதை சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் 2 பேர் வந்தாங்க. 2 பேர் வந்து கதை சொல்லும்போது நல்லா இருந்தது. சரி ஓகே இப்போ நான் பண்ணுறேன் பாடின்னு. அண்ணன் கேரக்டர்ண்ணா டேய் நான் என்னடா அண்ணன் அவங்களுக்கு போய் அண்ணன் ஆமாண்ணா அப்படின்னு டைலாக் அடிச்சு நடிக்க வச்சானாங்க. அதுதான் டூரிஸ்ட் ஃபேமிலி. சிம்ரன் மேடமுக்கு அண்ணனா பண்ணது. ஆமாம். அப்போது அது 4 நாள் தான், 4-5 நாள் தான் டேட்டு. சசி சார் அப்புறம் சிம்ரன் மேடம் இவங்களாம் இருந்தாங்க. ஓகே நான் பண்ணி கொடுக்குறேன்னா பண்ணால் அந்த படமும் நல்ல 100 கோடி கிட்ட வசூலாச்சு. அப்புறம் அந்த படத்தில் வந்து கூட வந்து கதை சொல்லலாம் தான் பாருங்க. அவன் இப்போ எங்களை வச்சு பண்ணுகிறான். அதான் இப்போ ஒரு படம் அர்ஜுன் தாஸ்க்கு நான்லாம் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்தது வெளியே கான்சிட்டின்னு ஒரு படம். அந்த படத்தோட அவர் கூட இன்னொருத்தர் அசிஸ்டண்ட்டு. இப்படி தான் எல்லாருக்குமே நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என்னையும் அர்ஜுன் தாஸ் வச்சு படம் பண்ணிகிட்ருக்காரு. அட்லிக்கு உங்களுக்குமான நட்பு எப்படிப்பட்டது? அது அட்லியே எனக்கு வந்து அவர் வந்து தெரி பண்ணும்போது ஃபுல் காமெடி ஃபுல்லாக நான் இந்த கோட்டாத சீனிவாசன் எல்லாருமே ஒரு ட்ராக் ஒன்று தனியாக இருக்கும். விஜய் சார் காம்போ அது எல்லாமே அது பண்ணும்போது அந்த படத்தில் வந்து நல்லா வந்தது. போய் டப்பிங்லாம் எல்லாமே போனோம். கிட்டத்தட்ட பார்த்தா அது ஃபுட்டேஜில் போயிடுச்சு. டோட்டலாக எல்லாமே அப்படி போனோன்னே நான் அப்புறம் கேட்டேன் என்னப்பா எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு. நான் எப்போ படம் பண்ணாலும் என் படத்தில் என்ன படம் பண்ணாலும் நீ இருப்பண்ண அப்படின்னாரு. அது இன்னி வரைக்கும் ஜவானு அடுத்து அல்லூர் படம் எல்லார் படமே. ஓகே அந்த படம் என்ன லெவலில் இருக்கும்? அது ரொம்ப பெரும் பட்ஜெட்டில் எடுக்கப்படக்கூடிய ஆமாம் ஆமாம் பெருசாக அது ஒரு வேறு மாதிரி இருக்கும். பாருங்கள் ரொம்பவே எதிர்பார்க்கப்படுகிற படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது அட்லி. அந்த அட்லிக்கிட்ட வந்து அவர் வந்து ஒரு கட்ஸான ஒரு ஆள். என்ன இருந்தாலும் வா பார்த்துக்கலாம் அப்படின்றது அதெல்லாம் அந்த 39 வயசுல மனுஷன் அவர் வயசுக்கு பெரும் நம்பிக்கை. பயங்கர சாதாரண இடத்துலேருந்து. ஆனால் அங்கே இருக்கிறவங்களே அட்லி ரோல் மாடலாகவே நிறைய பேர் சொல்கிறாங்க அங்கே இருக்கும் பார்க்குறோம். அதனால் அட்லி இது இல்லை இன்னும் ஹாலிவுட்லாம் எல்லாத்தையும் டச் பண்ணுறாரு. கண்டிப்பாக போயிடுவார். ஓகே இந்த படம் நிறைய ஹாலிவுட் ஆக்டர்ஸு டெக்னீஷியன்ஸ்லாம் இந்த படத்துக்குள்ளே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது முன்னாலே அது ஒரு ஹிண்ட் பண்ணாப்புல அட்லியும் கூட இது வந்து ஒரு சர்வதேச படமாக இருக்கும்னு உங்களுக்கு அந்த ஃபீல் அது கிடைக்குது. இன்னும் அந்த இடத்துக்குலாம் நாங்கள் உள்ளே போகல. எங்களுக்கு ஒரு வேறு ட்ராக்கில் இருக்கோம். இன்னும் அந்த ஏரியாக்குள்ளலாம் நாங்கள் போகல. நாங்கள் தனியாக ஒரு ட்ராக்கில் இருக்கோம். ரொம்ப வருஷமாக நீங்கள் தமிழ் சினிமாவுக்குள்ளே இருக்கீங்க. சின்ன ரோல்லேருந்து இன்றைக்கி ஒரு லீட் ரோல் பண்ணுற இடத்துக்கு வரைக்கும் நீங்கள் கவனித்த வரைக்கும் தமிழ் சினிமா ஒரு இந்திய அளவில் கவனிக்கிறப்ப எந்த இடத்துலேருந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கதா நினைக்கிறீங்க? இது என்ன சொல்கிறதுன்னு தெரிலண்ணா. நல்லா தான் போயிட்டுருக்கு, நல்லா தான் இருக்குது. இன்னும் நிறைய நம்ம படைப்புகள் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியானதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இதோடைய லெவலை மேலே ஏற்றுன்னு நினைக்கிறீங்க? நல்லா போயிட்டுருங்கிறது உண்மைதான். ஆமாம். ஆனால் இன்னமும் நம்ம இதெல்லாம் பண்ணினா இன்னமும் நம்முடைய மார்க்கெட் சைஸை பெருசு பண்ணலாம் அல்லது இன்னமும் கூடுதலாக நம்மளை கவனிக்க வைக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு தோணக்கூடியது நான் சஜஷனாகவும் நம்ம யார் பார்த்து சொல்ல அப்படின்னு நீங்கள் தயங்க வேண்டாம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தெரியல. நம்ம ஒரு ஸ்கூலில் படிக்கிறோம், நம்ம ஸ்கூலில் இந்த ஃபெசிலிட்டிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அல்லது இந்த ஸ்கூலில் இதெல்லாம் பண்ணால் இன்னும் பெட்டராகவும் நம்ம பேசிப்போம்ல. ஆமாம். அந்த ஒரு அளவில் கேட்குறேன். மேக்ஸிமம் ஓடிடி வந்து எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதனால தான் நமக்கு ஒரு இது இருக்குது. ஓடிடிக்கு முன்னாடி நம்ம ஒரு லைஃப் இருந்தது இல்லைண்ணா. ஒரு 2000 வந்துச்சு ஓடிடி எப்போயும் வந்துடுச்சு. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ட்ராவல் இருந்தது இல்லை. எல்லோரும் படம் பண்ணி எல்லோரும் ஓட ஆரம்பிச்சிங்களா. அது மாதிரி தேட்டர்கள் நம்பி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கதைகள் ஓகே நல்ல கதைகள் வந்து தேட்டர்களாக நம்ம நம்பி பண்ணால் ஓடிடி அவங்களா வந்து வாங்குவாங்க.
நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஓடிடி போகாது அப்படின்னு சொல்லி நிறைய கதைகளும் நிறைய நடிகர்களுக்கும் அது ரொம்ப பேக் ஃபேர் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எனக்கு நிறைய பேர் சொல்கிறதுனால அதை சொல்கிறேன். நம்ம இப்படி ஷாப்பாக அதை புரிஞ்சுக்கலாமா? அதை நான் சொல்கிறேன். அதாவது ஓடிடிக்குன்னு படம் எடுக்கிறது அப்படிங்கிறத நிறுத்திட்டு வெகுஜனத்துக்கு அப்படி நம்ம பண்ணால் நம்ம ஓடிடி பெரிய சப்போர்ட்டு தானே. இப்போ இந்த படமும் ஓடிடி தான், அவங்க தான் எடுத்து ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அப்போ என்னென்னா நம்ம அந்த நீங்கள் சொன்ன மாதிரி மக்களுக்கு நம்ம முதல்ல படத்தை கொடுத்துருவோமே. ஓடிடியில் மக்களுக்கு தான் இருப்பது. தேட்டர்கள் நல்லா இருக்கும், தேட்டர்கள் வந்தால் தேட்டர்கள் ஓனர்கள் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாருமே நல்லா இருப்பாங்கல்ல. சினிமாக்குன்னு ஓடிடி வரதுனால ஒரு ஈகோ சிஸ்டம். ஆமாம், நம்ம அப்படி அந்த இதுக்கு நம்ம பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சிறையெல்லாம் நம்ம அதை நம்ம எடுத்துக்கலாம். சிறை, இப்போ இந்த டிடி ஜீவா ஒரு படம், இன்னொரு 2-3 படங்கள்லாம் இருக்குது. மண்டேலான்னு ஒரு படம் எங்களுக்கு இப்போ ஓடிடியில் வந்தால் பெரிய அளவில் போச்சு, இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் நம்ம மக்களுக்காக எடுத்த படம் அது. ஒரே நாள் தேட்டரில் போய் எல்லாருமே பார்த்து தான் நல்லா இருந்திருக்கும். அப்படியே இன்னிவரும் எனக்கும் அந்த டைரக்டருக்கும் ஒரு ஃபீல் இருக்குது. வெகுஜனத்துக்கு ஆக்சுவலாக ஓடிடி பெருசாக பெனிட்ரேட் பண்ணிடுச்சு அப்படின்னாலும் எல்லாரும் ஓடிடி பார்க்கல, அது ஒரு செக்மெண்ட் இருக்குது. அவங்கள மட்டும் மனசில் வச்சு படம் எடுக்க கண்டிப்பாக ஒரு ஏன்னா நம்ம கிராமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பக்கம் எல்லா ஊர் பக்கமும் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் ஃபேமிலியோடு போய் தேட்டரில் படம் பார்க்குறவங்க இருக்காங்க. ஓடிடின்றது எவ்வளோ தொலைவு இப்போ இந்த சேனலில் எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்றது ஒரு கேள்விக்குறி இருக்குது இல்லைண்ணா. அதனால் தேட்டருக்கெல்லாம் நம்ம முதல்ல படங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். அது நீங்கள் சொல்லும்போது எனக்கு மனசில் தோன்றதுன்னா, இப்போ இப்படி பண்ணுறப்ப என்ன ஆயிடுதுன்னா அர்பன் ஓரியன்ட் படங்கள் தான் அதிகம் பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஏன்னா ஓடிடி மைண்டில் வைக்கிறப்போ நகரம் சார்ந்த படங்கள், அந்த மாதிரி கிராம படம், அங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை, அங்கே இருக்கக்கூடிய சிக்கல், அதை பற்றி பேசுகிற படங்கள் குறைஞ்சிருது. ஏன்னா தேட்டருக்கு பண்ணுறல இல்லை, ஓடிடிக்குன்னு பண்ணுறோம் அப்படிங்கிறது அது மாதிரி. ஆனால் நல்ல அப்சர்வேஷனுங்க இது. ஏன்னா எல்லாரும் ஓடிடியில் பார்க்குறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, அது ரொம்ப அந்த எண்ணிக்கை ரொம்ப குறைவு தான். ஆமாம், அது ஒரு அர்பன் கூட்டம். ஆமாம், அது என்ன சினிமாவில் இருக்கிற டைரக்டர்களுக்கும் ப்ரொடியூசர்களுக்கும் அது ஒரு பலமாகவும் இருக்கும். நடிகர்களும் எல்லாருக்குமே சேர்த்து தான் சொல்கிறேன், அது ரொம்ப பலமாக இருக்கும். அது நம்ம எல்லா கிராமங்களுக்கும் படம் போய் சேரணும், எல்லா தேட்டர்களுக்கும் போகணும். அது போச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சினிமா. ஏன்னா நம்ம மற்ற சினிமாவோட கம்பேர் பண்ணும்போது மற்ற இடங்கள் போகும்போது தமிழ் சினிமா பற்றி பேசும்போது கொஞ்சம் இல்லை உங்கள் சினிமா இன்னும் இதுவாக இருக்குது அப்படின்னும் போது கொஞ்சம் ஃபீல் இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்று. கொஞ்சம் ஓடிடி சென்ட்ரிக்காக இருக்குன்னு சொல்கிறாங்களோ? இல்லை, என்னென்னா அவங்க என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்க நம்மளுக்கு புரியல. ஆனால் நம்ம புரியுது. ரொம்ப கான்ஷியஸாக எதுக்கு சொல்கிறத சட்டிலாக சொல்லிட்டு போயிடும் அப்படின்னு ஒரு எண்ணமா? நான் கலாய்க்க ஆரம்பிச்சு வேறு மாதிரி ஆகிடும். அது வேணாண்ணே, வேறு ஒன்றும் கிடையாது. இல்லை, அது புரியுது எனக்கு. சோஷியல் மீடியா ஒரு விஷயம் மிஸ்இன்டர்பிரட் பண்ணப்படுறது, நாம் சொன்னதை வேறு மாதிரி புரிந்து கொள்ளப்படுவது, இதெல்லாம் இந்த காலத்துடைய ஒரு சிக்கல் மாதிரி. இல்லைண்ணா, அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் புரியும். நீலாம் சொல்லி நாங்கள் கேட்குறோமான்றது தான் சில பேருக்கு இங்கே. இப்போ நீங்கள் சொல்கிறதும் புரியும், நான் சொல்கிறதும் அவங்களுக்கு புரியும். திட்டு, அது ஃபேக் ஐடி, ஒரு 10 ஐடி வச்சுக்கோ, அவனை திட்டு, வேணாம் சொல்லி நம்ம கேட்குறோமா அப்படின்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா? அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால அவங்க பேசுறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போட போகிறது கிடையாது. நம்ம தான் சினிமாவில் இருக்கிறோம், பேசுகிறவங்க இல்லைல்ல. அதனால் அதை நம்ம தூக்கி போட்டு போயிடும். நான் அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டேன். அதுதான் பெருசாக சோஷியல் மீடியா அதெல்லாம் இல்லை, நமக்கு தான் வேலைக்கே கரெக்டாக. ஆமாம், அப்படியே முடிச்சுட்டு போனால் வீட்டில் போய் பசங்களோட விளையாடின்னு அப்படின்னு. Behind its master inspires with Yogi Babu. Title sponsor Chennai Samirtha Aviation, Hotel Management, Nursing, ஈஸியா படிங்க சேலரியோட. கிராண்ட் ராயல் டூர்ஸ் உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர்ட் பை டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் இப்போது தமிழகம் எங்கும். கார்த்திபுரம் 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Naturals, world fastest growing saloon chain. Arabian Garden Seafood Restaurant. Ever fresh and ever delicious seafood dishes இப்போது தமிழகம் எங்கும். Social Legal, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Add fiber Wi-Fi all-in-one plans. Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6 and get 6 months free. Howda Pay powered by Workabi, a unified platform for finance, accounts and HR.